குபேரன் எப்படி ஏழையானார் தெரியுமா? ராவணன் தனது சக்தி மற்றும் வலிமையால் குபேரனை இலங்கையிலிருந்து வெளியேற்றினார். தன் நாடு மற்றும் நாட்டு மக்களை இழந்த குபேரன் விரக்தியில் சிவபக்தியில் மூழ்கினார். சிவன் தன்னுடைய கருணையின் வெளிப்பாடாய் உலகத்தின் அனைத்து செல்வங்களையும் குபேரனுக்கு வழங்கினார். குபேரனும் உலகத்தின் தலை சிறந்த செல்வந்தரானார். ஒரு நாள் சிவனிடம் வந்த குபேரன் தன்னிடம் பணம் இருக்கும் திகைப்பில், உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், என்ன வேண்டும் என்று கேட்டார். சிவன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஆனால் என் மகன் கணபதி பசியுடன் இருக்கிறான், அவனுக்கு நன்றாக உணவளி என்றார். குபேரன் கணபதியை மதிய உணவு உண்ண அழைத்துச் சென்றார். அவர்கள் கணபதிக்கு உணவு பரிமாறினார்கள். அவர் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார். குபேரன் நூற்றுக்கணக்கான சமையல்காரர்களை வரவழைத்து மிகப்பெரிய அளவில் சமைத்து உணவு பரிமாறினார். விநாயகர் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார். பயந்து போன குபேரன், நிறுத்துங்கள், இப்படியே நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தால் வயிறு வெடித்துவிடும் என்றார். அதற்கு கணபதி, என்னுடைய வயிற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எனக்கு பசிக்கிறது, பரிமாறுங்கள் என்றார். குபேரன் தன் சொத்து முழுவதையும் செலவு செய்து மற்ற லோகங்களில் இருந்தும் உணவை வாங்கி பரிமாறினார். அனைத்தையும் உண்ட கணபதி, என் வயிறு இன்னும் நிரம்பவில்லை, தேவையான உணவு எங்கே என்று கேட்டார். தன் தவறை உணர்ந்த குபேரன் சிவனிடம் சரணடைந்தார். என்னுடைய செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு தூசுக்கு சமானம் என்பதை உணர்ந்தேன் என்று கூறி சிவனிடம் மன்னிப்பு கேட்டார்.